சரி மாத்திரை வேலை செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆனாலும் அது வேலை செய்யாது. என்ன என்ன சொல்ற? எக்ஸ்பீரி ஆனது ஏதாச்சும் கொடுத்துட்டியா? இது சீரியஸ் ஆயிடுமா? அதெல்லாம் இல்ல, இனிமே தான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. என்னடி சொல்ற? நான் கொடுத்தது 3 இல்லடி, அது ஒரு விட்டமின் டேப்லெட். விட்டமின் டேப்லெட்டா? ஆமாண்டி, அது எனக்காக டாக்டர் கிட்ட செக் பண்ணி டைனஸ்க்காக வாங்குன விட்டமின் டேப்லெட். அத தான் மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப அவங்க தூங்க மாட்டாங்களா? இனிமே தான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போறாங்க. மண்ணு மாதிரி இருக்கு நீ போட்ட டீ. போய் பூஜை ரூமை க்ளீன் பண்ணு. எதுக்கு ஆண்டி? சமையல் பண்றதுக்கு. ஏண்டி பூஜை ரூமை எதுக்கு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க? போய் க்ளீன் பண்ணு போ. ஓ ஏய் மனோஜ், அப்பா எங்கடா? ஆளாளுக்கு சும்மா வரீங்க? எங்க இருக்காருன்னு தெரியலமா. தெரியலையா? இல்லம்மா, ஏரியா முழுக்க தேடிட்டு வரேன். டேய், நல்லா இருந்த மனுஷனா ஆளாளுக்கு ஏதோ பேசி அவரை வீட்டை விட வெளிய அனுப்பிட்டீங்களடா. போற அந்த பக்கம். ஜெய் பத்ரகாளி. அம்மா ஏமா ஏமா எதுக்கு ரோகிணி தலையில போடுறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. ருதி, இங்க வா, நீ வந்து உட்காரு. ஏன் டீ என்னையும் கொட்ட போறீங்களா? எனக்கு அடி வாங்கிட்டு சும்மா உட்கார பழக்கம் இல்ல. ஏய், நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா மீனா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த கற்பூரத்தை ஏத்தி வை. நான் பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த கற்பூரம் அணைய கூடாது. ஜெய் பத்ரகாளி. ஆண்டி வலிக்குது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அப்படிதான் வலிக்கும். இது சாதாரண பூஜை இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை.